வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அமைச்சரவை ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் பண்ணி அதற்கு ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாநிலங்கள் இதை வேணும் அப்படின்னா அவங்க அறிமுகம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலமாக மகாராஷ்டிரா இப்போ ஆயிருக்கு. ஓகே, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இது பற்றி லைட்டாக பார்க்கலாம். நம்ம கடைசியாக, அதாவது ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியாக வாங்குகிற அடிப்படை ஊதியத்தில் 50% வந்து ஓய்வூதியமாக கிடைக்கும். இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு ஒருத்தங்க குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளாவது அவங்களுக்கு பணிக்காலம் கவர்மெண்ட்டில் வந்து வேலை செஞ்சுருக்கணும். இது வரைக்கும் இது மத்திய அரசுகளில் மட்டும்தான், அதாவது மத்திய அரசு பணியாளர்கள் மட்டும்தான் இந்த ஓய்வூதியத்தை வந்து பெற முடியும். இப்போ வந்து மகாராஷ்டிராவும் இதை அறிவிச்சனால மகாராஷ்டிராவில் இருக்கிற மாநில அரசு பணியாளர்களும் இந்த ஓய்வூதியத்தை வந்து பெற முடியும். ஓகே, இந்த திட்டத்தில் சேர்ந்து 25 ஆண்டு ஆனவங்களுக்கு அடிப்படை ஊதியத்தில் 50% வந்து ஓய்வூதியமாக கிடைக்கும். ஓகே, இது பாருங்கள். இது பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போன வீடியோவில் கரெக்டாக போட்டிருப்போம். அதாவது 25-26ஆம் தேதிக்கான, அதாவது ஆகஸ்ட் 25-26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம போட்டிருப்போம். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துங்க. ஓகே, இப்போ மகாராஷ்டிராவுடைய முதல்வர் யார் அப்படின்னா ஏக்நாத் ஷிண்டே அப்படிங்கிறவர். மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன். அடுத்தது, சுபத்ரா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இப்போ ஒடிசாவில் சுபத்ரா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற 1 கோடி பெண்களுக்கு ரூபாய் 50,000 வந்து வழங்க போகிறாங்க. இந்த 50,000 அப்படிங்கிறது 21 வயதுலேருந்து 60 வயது பெண்களுக்கு தான் வழங்குவாங்க. ஒரேடியாக 50,000 வழங்க மாட்டாங்க, 5 ஆண்டுகளாக பிரித்து வழங்குவாங்க. 10,000 10,000 10,000 அப்படின்ற மாதிரி 5 ஆண்டுகளாக பிரித்து வழங்குவாங்க. 2024-25லிருந்து 2028-29 வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்துக்கு வந்து வழங்குவாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 10,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்குன்னு ஒரேடியாக 10,000 ஒரே டைமில் ஒரு ஆண்டில் கொடுத்துட மாட்டாங்க. அந்த 10,000த்தையும் 5,000 ரூபாய் 5,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி பிரித்து 2ஆக கொடுப்பாங்க. இந்த 5,000 ரூபாய் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, உலக மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி ஒரு 5,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்தது ரக்ஷாபந்தன் அன்னைக்கு ஒரு 5,000 ரூபாய், இந்த மாதிரி 2ஆக கிடைக்கும். ஒடிசாவுடைய முதல்வர் மோகன் சரண் மாஜி அப்படிங்கிறவர். ஒடிசாவுடைய ஆளுநர் ரகுபர் தாஸ் அப்படிங்கிறவர். இதே மாதிரி வேறு சில மாநிலங்கள் மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குற திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். முக்கிய மந்திரி மச்கி லட்கி பகின் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை மகாராஷ்டிரா அரசு செயல்படுத்துகிறாங்க. இதில் பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் கொடுப்பாங்க. அடுத்தது, சீஃப் மினிஸ்டர் லட்லி பேக்னா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை மத்திய பிரதேசத்தில் வந்து செயல்படுத்துகிறாங்க. மத்திய பிரதேச பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1,000 ரூபாயிலிருந்து 1,250 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது மத்திய பிரதேசத்தில். அடுத்தது, கிரகலட்சுமி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இது கர்நாடகாவில் செயல்படுத்துகிறாங்க. இதில் வந்து மகளிருக்கு மாதம் 2,000 ரூபாய் கொடுப்பாங்க உதவித்தொகையாக. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்குது. இதில் வந்து 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது எப்போ தொடங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது, நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2023 நவம்பர் 4. ஹெல்த் வாக் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் சொல்கிறோம். நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டம். ஓகேவா? இது நம்முடைய தமிழக அரசால் தொடங்கின திட்டம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இதை தொடங்கி வச்சிருந்தார். இது எங்கே தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா, சென்னையில் அடையாறில் முத்துலட்சுமி பூங்கா இருக்குது, அங்கே தான் இதை தொடங்கியிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, அனைத்து மாவட்டத்திலையும் 8 கிலோமீட்டர் வந்து நடைபாதை அமைக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, மக்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போ வந்து காலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறவங்களுக்கு எங்கே இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்கில் நடக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி பிளே கிரவுண்டில் வந்து நடக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ எல்லா மாவட்டத்திலையும் 8 கிலோமீட்டர் நடைபாதை வந்து அமைத்திருக்கிறாங்க. இப்போது இதே நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தினமும் 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்கிறதுனால ஏற்படுற 20 நன்மைகள் பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஒரு விழிப்புணர்வு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலேயாவது எல்லாரும் ஒரு 30 நிமிடங்கள் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இந்த கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அடுத்தது, நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திங்க. இங்கே ஏசி வசதி இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை வசதி இருக்குது, அப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, இந்தியாவின் முதல் சிவிலியன் விண்வெளி சுற்றுலா பயணி யார்? இதற்கான ஆன்சர் கோபிச்சந்த் தொடகுரா. அதாவது இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் வந்து விண்வெளிக்கு போயிருக்காங்க. ஆனால் சிவிலியனா, அதாவது சாதாரண ஒருத்தங்க விண்வெளிக்கு சுற்றுலா பயணியாக இப்போ தான் முதல் முறையாக போயிருக்காங்க. அவருடைய பேர் கோபிச்சந்த் தொடகுரா அப்படிங்கிறது தான். ஓகே, இவர் ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற நிறுவனத்துடைய நியூ ஷெப்பர்ட் 25 அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக தான் போயிருக்காரு. இவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னா பூமியிலிருந்து 105 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு 10 நிமிடங்கள் இருந்தார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் பத்திரமாக அவரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ப்ளூ ஆரிஜின் இந்த நிறுவனத்துடைய ஃபவுண்டர் யார்? இந்த நிறுவனத்துடைய நிறுவனர் அப்படின்னா அமேசான் நிறுவனம் இருக்குல்ல, அதுடைய நிறுவனரான ஜெஃப் பெசாஸ் அவர்கள் தான். நம்ம இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு சென்றவர் முதல் முறையாக விண்வெளிக்கு சென்ற இந்தியர் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா அப்படிங்கிறவர் 1984 ஆண்டு அவர் போயிருப்பார். சோவியத் யூனியனுடைய உதவியின் மூலமாக தான் போயிருப்பார். அடுத்தது 1961 அந்த டைமில் யூரி ககாரின் அவர் வந்து விண்வெளிக்கு சென்ற முதல் நபராக போனார். அதாவது இவர் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவர். இவர் தான் விண்வெளிக்கு சென்ற முதல் நபர். ஓகே, உலகத்திலேயே முதல் நபர். இவர் வந்து ரஷ்யா, இப்போ ரஷ்யாவாக இருக்கு, முன்னாடி சோவியத் யூனியனாக இருந்தது, அந்த சோவியத் யூனியனை சேர்ந்தவர். அடுத்தது, வடசென்னை வளர்ச்சி திட்டம் எந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2023-24 போன நிதிநிலை அறிக்கை, போன பட்ஜெட்டில் தமிழக அரசு இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை வந்து அறிமுகம் பண்ணாங்க. அதற்கேற்ற மாதிரி இந்த ஆண்டு மார்ச் பார்த்தீங்கன்னா வடசென்னையில் இருக்கிற தங்க சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 219 திட்டப்பணிகளை வந்து தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது என்னாச்சு அப்படின்னா இந்த 2024-25 தமிழக நிதிநிலை அறிக்கையில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்காக ரூபாய் 1000 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. இப்போது அதோடைய அடிப்படையில் 116 கோடி ரூபாயில் ஒரு 6 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லடாக் யூனியன் பிரதேசத்தில் புதிதாக எத்தனை மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 5. இப்போ லடாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாவட்டங்கள் மட்டும்தான் இருக்குது. ஒன்று கார்கில், இன்னொன்று லே. இப்போ புதிதாக 5 மாவட்டங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல 2019 ஆண்டு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அடுத்து என்னாச்சு அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரே மாநிலத்தை லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சுட்டாங்க. இதில் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது சட்டப்பேரவை உள்ள யூனியன் பிரதேசம். இங்கே வந்து இப்போ தேர்தல் கூட நடைபெற போகுது. அடுத்த மாதம் ஆரம்பிக்க போகுது. செப்டம்பரில் ஆரம்பித்து 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற போகுது. ஓகே, இப்போது லடாக்கில் வந்து லே மற்றும் கார்கில் இந்த 2 மட்டும்தான் மாவட்டங்களாக இருக்குது. இப்போ புதிதாக 5 மாவட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது இதெல்லாம் அப்படின்னா சான்ஸ்கார், திராஸ், சாம், நுப்ரா, சாங்தாங் இந்த மாதிரி 5 மாவட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா தான் இதை அறிவிச்சிருக்காரு. அடுத்தது, சிங்கப்பூர் நாட்டின் அதிபர் யார்? இதற்கான ஆன்சர் தர்மன் சண்முகரத்னம். இவர் நம்ம தமிழக வம்சாவளியை சேர்ந்தவர். இவர் தான் இப்போ சிங்கப்பூர் நாட்டுடைய அதிபராக இருக்கார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா சிங்கப்பூர் இடையிலான அமைச்சர்கள் அளவிலான FDI தொடர்பான 2வது வட்டமேசை கூட்டம் வந்து நடந்தது, சிங்கப்பூரில் நடந்தது. இதை பற்றியுமே நம்ம வந்து நேற்றுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இது 2வது வட்டமேசை கூட்டம் அப்படின்னு பார்த்தோம் தானே. அப்போ முதல் வட்டமேசை கூட்டம் எங்கே நடந்தது அப்படின்னா டெல்லியில் நடந்தது. 2022 ஆண்டு நடைபெற்றது. நம்ம இந்தியாவுடைய 6வது மிகப்பெரிய வர்த்தக கூட்டுறவு நாடு எது அப்படின்னா சிங்கப்பூர். இந்தியாவுடைய முதல் மிகப்பெரிய வர்த்தக கூட்டுறவு நாடு எது அப்படின்னா சீனா. இது 2023-24 நிதியாண்டு, அதாவது போன நிதியாண்டில். ஓகேவா? இப்போ உங்களுக்கான கேள்வி, நம்ம இந்தியா எந்த நாட்டிலிருந்து ரொம்ப அதிகமான அந்நிய நேரடி முதலீடு பெறுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? அது நம்ம நேற்றுக்கு வீடியோலையுமே பார்த்துருப்போம். அடுத்தது, இப்போ பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் வாழப்பட்டு அப்படிங்கிற ஒரு பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில்
பழங்கால சுடுமண் பொம்மை, வட்ட சில்லுகள் இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். புக்குடைய பேர் த சயின்டிஸ்ட் ஆண்டர்ப்ரூனர் எம்பவரிங் மில்லியன்ஸ் ஆஃப் விமன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது கல்பனா சங்கர் அப்படிங்கிறவங்களுடைய சுயசரிதை நூல். அவங்கள பற்றி அவங்களே எழுதியிருக்காங்க. ஓகே, இதில் இந்த கல்பனா சங்கர் இவங்க யார் அப்படின்னா, இவங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர். அதாவது இவங்க முதல்ல சயின்டிஸ்டாக இருந்திருக்காங்க. அடுத்தது அதை விட்டுட்டு ஒரு தொழில் முனைவராக மாறியிருக்காங்க. இதன் மூலமாக பல்வேறு நிறைய பெண்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதில் சிறப்பு. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா, உலக தண்ணீர் வாரம் ஆகஸ்ட் 25ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும். வேர்ல்டு வாட்டர் வீக். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னா, இணைக்கும் எல்லைகள், அமைதியான மற்றும் நிலையான எதிர்காலத்திற்கான தண்ணீர் அப்படிங்கிறது தான். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது சுபத்ரா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நவம்பர் 4, 2023. அடுத்தது இந்தியாவின் முதல் சிவிலியன் விண்வெளி சுற்றுலா பயணி யார்? இதற்கான ஆன்சர் கோபிச்சந்த் தொடக்குரா. அடுத்தது வட சென்னை வளர்ச்சி திட்டம் எந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2023-24. அடுத்தது லடாக் யூனியன் பிரதேசத்தில் புதிதாக எத்தனை மாவட்டங்கள் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 5. சிங்கப்பூர் நாட்டின் அதிபர் யார்? இதற்கான ஆன்சர் தர்மன் சண்முகரத்தினம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் மேலதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.